வியானவரே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. சங்கீதம் 52:8. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றுக்கும் நம்பியிருக்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது தாவீது பாடின ஒரு சங்கீதமாகும். தாவீது அநேக மனிதர்களை பார்க்கிறார். அதுல பெருமை பாராட்டுகிற மனிதர்களை பார்க்கிறார், கேடுகள் செய்கிற மனிதர்களை பார்க்கிறார், நன்மையை பார்க்கலும் தீமையை செய்கிற மனிதர்களை பார்க்கிறார், கபடுள்ள நாவை சங்கரிக்கும் சகல வார்த்தைகளை பேசுகிற மனிதர்களை பார்க்கிறார். இப்படி அநேகரை பார்க்கும் பொழுது அவர் தன்னை ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து சொல்கிறார். ஆண்டவருக்கு பயந்து அவர் சொல்கிறார், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். என்னை சுற்றிலும் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள், தேவனை விட்டு தள்ளி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் என்னோடு இருக்கிறதே என்று சொல்லி தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை அவர் இந்த இடத்துல அறிக்கை செய்கிறார். உம்மை நம்பும்படியான ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்தீங்களே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற வார்த்தைகள் இந்த இடத்துல அவர் சொல்கிறார். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னோடு இருந்தது நிமித்தமா தான் நான் இன்னைக்கு ஒரு அழகான ஒலிவ மரத்தை போல், நெடுங்காலமாய் இருக்கிற ஒலிவ மரத்தை போல், ஆசீர்வாதமாய் இருக்கிற ஒலிவ மரத்தை போல், என்னைக்கும் பச்சையாய் இருக்கிற ஒலிவ மரத்தை போல என்னுடைய வாழ்க்கையும் இருக்கிறது என்று சொல்லி தாவீது இந்த இடத்துல சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சூழ்நிலைகள், மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு தேவ சமூகத்துல வந்து ஆண்டுடைய சமூகத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால் சங்கீதம் 1:3 சொல்கிறது, அவன் நீர்க்காலினின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்தி இலையுதிரா மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல சாட்சியாய் சொல்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேல நம்பிக்கையாய் இருந்து அந்த நம்பிக்கையை கிருபையை பற்றி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கும் வாக்கு தத்துவம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்பொழுதும் அவருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருந்து அவருடைய கிருபையை சார்ந்து அவரையே நம்பி இருக்கும் பொழுது நீங்கள் இன்னைக்கு செய்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.